உங்க லைஃப்ல நீங்களே தொட விரும்பாத டாபிக்க தேவன் அதை தொட்டார். இங்க வர்றப்ப அந்த டாபிக்க கையில் எடுத்தாரா? எடுத்தாரு. என் டாபிக்க நானே பேச விரும்பல, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் டாபிக்க என்கிட்ட பேச உனக்கே விருப்பம் இல்லை. நீ பேச விரும்பாத ஒரு டாபிக்க நான் என் கையில் எடுத்திருக்கேன். ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? எஸ். இனிமே இதை குறிச்சு பேசி என்னன்னா ஆக போகுது. எத்தனையோ முறை அழுதாச்சு, ஜெபம் பண்ணியாச்சு, ஒண்ணுமே என்ன செய்யலன்னா கதறியாச்சு, நடக்கல. அதனால இதெல்லாம் குறிச்சு உங்கள்ட்ட சொல்றதுக்கு நான் என்ன செய்யலாண்டவரே? வரல ஆண்டவரே. சொன்னாலும் ஒண்ணு நடக்க போறது என்ன இல்லப்பா. இல்லன்னு நீங்களே ஒரு டாபிக்க பேச மாட்டேன்னு சொல்லி அந்த டாபிக்க நீங்களும் தொட மாட்டீங்க, அந்த டாபிக்க வேற யாரும் தொடுறதையும் உங்களுக்கு என்னன்னா பிடிக்காது, விரும்ப மாட்டீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், நீ தொட விரும்பாத சப்ஜெக்ட, நீ தொட விரும்பாத அந்த டாபிக்க நீ விரும்புறியோ விரும்பலையோ, நீ பைபிளை வாசிக்கிறப்ப எல்லாம், நீ வேதத்தை தியானிக்கிற பொழுதெல்லாம், நீ எந்த இடத்துல போய் ஒரு செய்தியை கேட்கிற பொழுதெல்லாம், எப்பொழுதெல்லாம் நீ ஜெபத்துல இருக்கியோ அப்பொழுதெல்லாம் அந்த டாபிக்கை நான் தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்கிறேன். ஆமென். எதுக்காக? ஆச்சரிய அதிசயம். என் வீட்டுக்காரனை குறிச்சு இனிமே ஜெபம் பண்றதுல வேலையை என்னன்னா இல்லங்க, இந்த ஜென்மத்துல இருந்தாலும் என்ன செய்ய மாட்டேன், திருந்தவே மாட்டார். என் பிள்ளையா அவன் தருதல்ல. என் மனைவியா ஐயோ அவ இந்த ஜென்மத்துல என்ன செய்ய மாட்டேன், திருந்த அடங்காதவ. அந்த மாதிரி நீங்களே விரக்தி அடைஞ்சு சில சப்ஜெக்ட் நீங்க தொட விரும்பல, ஆனா என்னைக்கெல்லாம் அதை தொட மாட்டேன் நீங்க வந்தீங்களோ அன்னைக்கு அதையே தொட்டு தொட்டு பேசுற. ஆமென். தொட்டு தொட்டு பேசுகிற. என்ன செய்யறாரு? தொட்டு தொட்டு பேசுகிற. தொட்டு தொட்டு பேசுறாரு. அவர் தொட்டு தொட்டு பேசுறப்ப நீங்க அப்படி தொட்டு பேசினாரா? இதெல்லாம் உங்கள்ட்ட நான் பேச விரும்பலாண்டவரேன்னு நினைச்சிட்டு வந்த நாள்ல அன்னைக்கு மட்டும் அதை குறிச்சே பேசினாரா? இந்த சுனாமியா ஊரால் நம்மளை இப்படி விழுந்து விழுந்து கவனிக்கிறாளே, சகல சலக்கரணையோட. அவளுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவளுக்காக நான் ராஜாட்டையாவது சேனாதிபதிட்டையாவது ஏதாவது என்ன செய்யணுமா, பேசணுமா அப்படின்னு கேஎஸ் கிட்ட கேட்டப்போ கேஎஸ் சொல்றான், அவளுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கு, அவளுக்கு குழந்தை இல்லையா, அவங்க வீட்டுக்காரும் பெரிய வயதுள்ளவங்க, வயசாகி போச்சா, இனிமே குழந்தை பிறக்கிறதுக்கு என்ன இல்லையா, வாய்ப்பே இல்லையா, வாய்ப்பே இல்லையா. அப்படியா? அவளை கூப்பிடுங்க. வருகிற பிராணோற்போ காலத்துல ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். ஐயா சாமி வந்தீங்களா, சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு மேல ஒரு கட்டில் போட்டிருக்கேன், நீங்க போய் அங்க போய் தூங்குனீங்களா, உங்களுக்கு விளக்கு வந்து நானே அதெல்லாம் இப்ப நினைச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதெல்லாம் நான் நினைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. நீ நினைக்காம விட்ட ரொம்ப நாளான அந்த டாபிக் ஆண்டவர் இன்னைக்கு திரும்ப தொடர்றாரு. ஆமென். நான் உனக்கு செய்ய இருக்கிற காரியத்தை புதைச்சு போடுறதுக்கு நீ யாரு? நீ யாரு? உனக்குள்ள நான் விதைச்ச காரியத்தை புதைச்சு போடுறதுக்கு நீ யாரு? ஆமென். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே. சில காரியங்கள் இனிமே நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி உனக்குள்ள நீ புதைச்சிட்ட. எஸ். ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் அது நடக்கும்னு ஒரு வார்த்தையை உனக்குள்ள விதைச்சிருக்கிறேன். நீ புதைச்ச காரியத்தை கிண்ட உனக்கு விருப்பம் இல்லை, ஆனா நான் விதைச்ச